அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய ட்ரோன் மேனுஃபேக்சரான ஐடியா ஃபோர்ஸ் இந்திய ராணுவத்திடமிருந்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டரை பெற்றிருக்கிறது. அப்படி 75 கோடி மதிப்பில் நியூ UAV ZOLT டாக்டிக்கலுக்கான ஆர்டராகவும் ஏற்கனவே சேவையில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் V2க்கு கூடுதலாக 30 கோடி ஆர்டர்களையும் பெற்றிருக்கிறது. இந்தியா 2025இல் அறிமுகம் செய்யப்பட்ட ZOLT டாக்டிக்கல் UAV வடிவமைப்பில் ஐடியா ஃபோர்ஸ் நியூ ஜெனரேஷன் திறன்களை காட்டியிருக்கிறது. மின்னணு போர் சூழலில் மின்னணு எதிர் நடவடிக்கைகளுக்கு ECCM திறனை கொண்டு லைட் வெயிட்டோட செங்குத்தாக புறப்பட்டு செயல்பட்டு மீண்டும் துல்லியமாக தரையிறங்கக்கூடிய திறன் கொண்ட VTOL 10 நிமிடங்களில் அமைத்து பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தனது நிலையான இறக்கையுடன் 60 நிமிஷம் சகிப்புத்தன்மையுடன் GPS-ஐ நம்பாம தானாகவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் 5 கிலோமீட்டர் செயல்பாட்டு வரம்புடன் 5.9 கிலோ எடையுடைய பேலோட்டை சுமந்து கொண்டு ஹை ஆல்டிடியூட்டிலும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியிலும் பல்வேறு நிலைகளில் திறன்பட செயல்படும் திறன் கொண்டது என்பதனை இது ஏற்கனவே நிரூபித்திருக்கிறது. இது கிளர்ச்சி எதிர்ப்பு மற்றும் எல்லை கண்காணிப்பு முதலான தந்திரோபாய தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு வரையாக பயன்படுத்தப்படுகிறது. இது Q6 V2 நேட்டோ ஸ்டாக் நம்பரை பெற்று உலகெங்கிலும் உள்ள நேட்டோ நாட்டு படைகளால் தரப்படுத்தப்பட்டு வாங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் இது முழுவதுமாக உள்நாட்டிலேயே நமது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிறது. இந்த Q6DG-CA சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரக சர்டிபிகேட்டை பெற்றிருக்கிறது. இந்த பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே இந்திய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை படைகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உள்ள தனியார் துறை பாதுகாப்பு கண்டுபிடிப்பு திறன்களில் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிஸ் NRT நிறுவனமானது அபிமன்யு என்ற பெயரில் ஜெட் ஒன்றை உருவாக்க இருக்கிறது. இது அன்மேன்ட் பிளாட்ஃபார்ம் ஆகும். இது இந்தியன் நேவியின் கேரியர் அடிப்படையிலான விமான சக்தியை ஆளில்லாத குழு மேன்ட் அன்மேன்ட் டீமிங் மூலமாக மேம்படுத்தும் நியூ ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் 2026இல் முன்மாதிரியை வெளியிட இருக்குது. அதைத் தொடர்ந்து 2029இல் விரிவான சோதனைகளை நடத்தி தளத்தை மேம்படுத்தவும் இருக்கிறார்கள். அபிமன்யு என்பது வெறும் ட்ரோன் மட்டுமல்லங்க, அது 4 முதல் 6 மணி நேரம் சகிப்புத்தன்மையுடன் அதிகமான ஆபத்தான பணிகளை செய்யும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மாடுலர் ஆர்கிடெக்சர் செயற்கைத்துறை ரேடார் வழியாக உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை பணிகளுக்கு பேலோடுகளை சுமந்து கொண்டு எதிரிகளின் கம்யூனிகேஷன்களை ஜாம் பண்ணுவதற்காக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் லேசர் கைடட் முனிஷன் அல்லது 30 கிலோ வார்ஹெட்டுடன் துல்லியமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். இது அந்தமான் போன்ற போட்டி மிகுந்த மண்டலங்களில் ஆய்வு செய்யவும் போட்டியாளர்களிடமிருந்து A2 AD அச்சுறுத்தலுக்கு எதிரான தாக்குதல் தொகுப்பை கொண்டிருக்கும். இது ஹால் நிறுவனத்தின் ஹேர்ஸ் வாரியுடன் ஒப்பிட்டு பார்த்தால் லைட்டான ஸ்மால் ஃபுட் பிரிண்ட், சிறிய தடம் கண்காணிப்பு, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஜாமிங் ஆகியவற்றில் மாறுபாடுடையதாக இருக்கும். இது விரைவான மறு செயல்பாட்டுக்கு திறன் கொண்டதாகவும் இருக்கும். இந்த வகையான ஜெட் ஆனது விரைவில் நமது இந்திய இராணுவத்துடன் இணைந்தால் இந்தியாவின் பாதுகாப்பு மேலும் மேம்படும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.